இங்க ஒரு சைட்ல வேலை பார்க்கும்போது திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பானைய எடுக்கிறாங்க. ஆனா அது திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வரா. அவ கையில ஒரு மாதிரி வித்தியாசமான மணியும் ஒரு காம்பஸும் இருக்கு. யாரு என்னன்னு கேக்கும்போது எனக்கு 3000 வயசாகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்க கொடுக்கறா. இதெல்லாம் பார்த்து பயந்தாலும் அங்க இருந்த நல்ல மனசுக்காரர் ஒருத்தர் பாவம்னு சொல்லி அந்த பொண்ணு கையில ஒரு மிட்டாய குடுக்கறாரு. அப்போதான் அந்த பொண்ணு அவரோட தலைக்கு மேல ஒரு கருப்பு போக போறத பாக்குறா. உடனே அவரோட உயிரை காப்பாத்தணும்னு தன் கையில இருந்த ஒரு மணியை கொடுத்து ஏதாவது ஆபத்துனா இத ஆட்டுங்கன்னு சொல்லிட்டு போறா. போலீஸ் அந்த பொண்ணை கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒர்க்கருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே சுருந்து விழுந்துடுறாரு. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அப்போதான் அவரோட ஃப்ரெண்டுக்கு அந்த மணி ஞாபகம் வருது. அதை எடுத்து ஆட்டின அடுத்த செகண்டே அந்த ஒர்க்கர் கண்ணு முழிச்சிடுறாரு. ஆனா அந்த மணி உடைஞ்சு போயிடுது. அப்போதான் அவருக்கு புரியுது அந்த சின்ன பொண்ணு ஏதோ ஒரு தெய்வமா வந்து தான் உயிரை காப்பாத்திருக்குன்னு. கட் பண்ணா போலீஸ் அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பையனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரே அடியில எல்லாரையும் தூக்கி வீசிடுறா. அந்த பையன் யாருன்னு தெரியுமா? அந்த 3000 வருஷ பாட்டியோட பேரன். ஒரு பெண்டன்ட் மூலமா அந்த உண்மை தெரிய வரும்போது அந்த பேரனுக்கு ஆச்சரியத்துல பேச்சே வரல.